உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையை வச்சு செய்யக்கூடிய கடலைக்கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு விட்டு 5-6 விசில் விட்டு நம்ம இறக்கி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கடலை நல்லா வெந்துருச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் 4-5 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கப் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரித்து முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றாவே உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் அரை மூடி தேங்காய் துருவி சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துறனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி உள்ளே சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ள சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ள சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையை அப்படியே தண்ணியோடையே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம தண்ணியில் இருக்கிற சத்து எல்லாமே அப்படியே செய்கிறோம். அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதையும் உள்ளே சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஆல்ரெடி கொண்டக்கடலை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை போனால் சரி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா ஆப்பம், சப்பாத்தி, சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்